சாம்பார் சாதத்துக்கு இது பிசிபேல் பாத்துக்கு எக்ஸ்ட்ரா பொடியெல்லாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்தணும். ஓகே. சாம்பார் பொடிக்கு நம்ம சாம்பார் தூளுக்கெல்லாம் வீட்டில் சாம்பார் வீட்டில் செஞ்ச சாம்பார் தூளோ இல்லாட்டி வெளி வாங்குற தூளோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த பிஸ்பேல் பாத் செய்கிறதுனால நான் ஒரு மசாலா ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் துவரப்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுட்டீங்க. வேக வச்சு இப்படி வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே. கொஞ்சம் நல்லா மசிக்கணும். மசியும். ஓகே. அதுக்கு உங்களுக்கு அரிசி. ஓகே. அதாவது அதுக்கு அளவு வந்து 2 கப்புக்கு 2 கப் அரிசி போட்டிருக்கேன். 1 கப் துவரப்பருப்பு போட்டிருக்கேன். ஓகே. பெருசு. ஓகே. உருளைக்கிழங்கு தண்ணி, அவரை, அதாவது இது வந்து பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, என்னது கேப்சிகம், அப்புறம் சின்ன வெங்காயம். இதுதான் தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு தேவையான புளி. ஓகே. பொருள். ஓகே. என்னது இது? கொத்தமல்லி 1.5 ஸ்பூன். ஓகே. மசாலாக்கு அது வறுத்து அரைக்கணும். நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் தேவையான பொருள் மாத்திரம் எழுதிக்கோங்க. ஓகே. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். ஓகே. கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் டீஸ்பூன் வெந்தயம். ஓகே. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். 2 ஸ்பூனே போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனே போட்டுக்கோங்க. ஓகே. 2 ஸ்பூனு உளுந்து பருப்பு அது 2 ஸ்பூன். ஓகே. ஓகேவா? பின்ன மசாலா. ஓகே. 2 பட்டை. ஓகே. 4 கிராம்பு. ஓகே. இது வந்து ஸ்டார்ட் இது. ஓகே. டன். அப்புறம் தேங்காய். ஓகே. கொஞ்சம் தேங்காய். ஓகே. வறுத்து பொடி பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா இதுதான் மசாலாக்கு தேவையான பொருள் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? அது நம்ம போட மாட்டோம். கெட்டியான கடாய் வச்சுக்கலாம். கெட்டியான கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் வெந்தயம். ஓகே. கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 பட்டை, 3 கிராம்பு. ஓகே. 1 ஸ்டார். ஓகே. இது வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா சிம்மில் வைங்க. நல்லா வறுபடணும், நல்லா மணம் வரணும், ரொம்ப நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கணும். ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் வரும். உங்களுக்கு அந்த ஜீரகம், அந்த கொத்தமல்லியோட அந்த ஸ்மெல் வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாவும் இதில் போட்டுக்கோங்க. 5 மிளகா போடுங்க. நான் கூட 6 மிளகா போடுவோம். காஷ்மீரி சில்லி போட்டால் நல்லது. காஷ்மீரி சில்லி தாளிக்கும் போது போடணும். ஆமாம். ஏன்னா அது வந்து கலரும் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். பட் நம்ம கிட்ட அது இல்லை, அதனால நார்மல் மிளகாய் போடுவோம். உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் இதை வச்சு நம்ம ரெடி பண்ணி. பட் கேர்ஃபுல்லாக போடணும், ரொம்ப காரமாக இருக்கும். காஷ்மீரி சில்லினா நம்ம தைரியமாக போடலாம், காரம் இருக்காது, கலரும் நல்லா கொடுக்கும். ஓகே. ஆமாம். கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் வறுத்து வறுபட்டுடுச்சு, ஸ்மெல் வந்துடுச்சு. இதோட தேங்காய் நீங்கள் பூண்டு போடுறதோட சரவி சேர்க்கறது நல்லது. சரவி இதில் சேர்த்திட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். அந்த தேங்காய் வறுபடும் போது ஒரு நல்ல ஒரு மணம் வரும். தேங்காய் வறுக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஓகே. அந்த தட்டில் வச்சு அதாவது நல்லா இது ஆறணும். நான் வந்து இப்போ செக்கு கடலில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. உங்கள்கிட்ட இருந்தால் அது யூஸ். ஓகே. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். 2 பச்சை மிளகாய் போடுங்க. வந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். ரெண்டு. ஓகே. பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். ஓகே. தக்காளியை பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. வரணும். ஆமாம். கண்ணாடி படம் வந்துச்சுன்னா அதோட இந்த தக்காளி சேர்த்துருங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துவேன். நீங்கள் தேவையான சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம்.
பார்க்கலாம். வாவ், வெரி நைஸ். வெரி குட். இதுதான் பிசிபெல்லாபாத்தோட பொடி. இந்த பொடியை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோரும் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஓகே, எல்லாம் ஒரு கைப்பிடி போடுங்க, வேணா அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வேறு டிஷ்ஷு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அறுத்துட்டோமே இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பட்டாணி வேணால் நிறையா போடுங்க. நல்லா ஓகே. பட்டாணி மாத்திரம் போடுங்க. இதையே சில கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். கேப்சிகம் வதக்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த தக்காளி இப்போ நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து பொடியை ஆட் பண்ண போகிறாங்க. பொடி நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்புக்கெல்லாம் அப்படி கட்டக்கட்டே ஆயிரும். அதனால் இது தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு புளி தண்ணியில் ஊற்றி கலக்கிட்டு தான் ஸ்பூனு. ஓகே, 3 போதுமா? 3 போடும். ஓகே, பெரிய ஸ்பூனாக இருக்குது, ஆனால் சின்ன ஸ்பூனாக தான் 4 போடுங்க. டன். இப்போ வந்து அதில் போதும், அவ்வளோதான், லைட்டாக போடுங்க. போதும். போதும். நல்லா ஸ்மெல் வரும். ஸோ நல்லா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இடிச்சு இப்போ வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம். ஓகே, வச்சிருக்கிற பருப்பு. ஓகே, மஞ்சள் போட்டுக்கோங்க. அது சொல்லணும்னு இல்லை, கொதிச்சிருச்சுப்பா. ஓகே, அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஆக்சுவலி குக்கர் பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. புளி, அந்த மசாலா, மெயின் பிசிபெல்லாபாத் மசாலா, அது இப்போ சாப்பாடு கொதிச்சிருச்சுக்கண்ணா. ஊற்றிட்டா எவ்வளோ தண்ணி அளவு ஏதாவது இருக்கா? தண்ணி இருக்குது. நம்ம ஆக்கம் மேக்ஸிமம் இதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தண்ணி ஜாஸ்தியானாலும் பிரச்சனை இல்லை, கம்மியானா தான் கஷ்டம். அது வந்து பிசிபெல்லாபாத் நல்லா குழஞ்சு ஒரு மாதிரி பாயசம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால் நோ ப்ராப்ளம். தண்ணி நீங்கள் ஓகே, உப்பு செக் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோடனே வெயிட் போட்டோம். எத்தனை விசில்? 4 விசில், 3-4 விசில். ஓகே, டன். விசில் இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் விடலாம். இதில் நீங்கள் வேர்க்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஆட் பண்ணலாம். க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் உங்களுக்கு. பிடிக்காதவங்க விட்டுறலாம். நட்டி அப்பளம் பொரிக்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. அப்பளம் இந்த பிசிபெல் பாத்துக்கு ஒன்றா அப்பளம், வடகம், பொட்டேட்டோ சிப்ஸு. ஓகே, இதுதான் உங்களுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, நாங்கள் சுட்டு அப்பளம் தான். இப்போ டயட் இருக்கிறவங்கலாம் சுட்டு அப்பளம் எப்படி சுடுறதுன்னு காமிச்சு விட்டுறேன். ஓகே. ஓ கலந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே, வெரி நைஸ். செம்ம ஸ்மெல்லு. நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வேணுன்றதுனால நம்ம தண்ணி விட்டுருக்கோம். கலந்தால் சரியாயிடும். அடியிலலாம் நல்லா கெட்டியாக இருக்குது. வெரி நைஸ். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் தான் சூப்பராக இருக்குது. பார்த்து முருங்கைக்காலம் உடஞ்சிடக்கூடாது. ஸோ லைட்டாக அப்படி சுற்றி விட்டு கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். வெரி நைஸ். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே கொஞ்சம் கீ விட்டுடலாம். காய்கறியெல்லாம் எப்படி வெந்திருக்கு எல்லாம் பார்ப்போம். நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா கிளறணும். வெரி நைஸ். புளிப்பெல்லாம் தூக்கலாம் நல்லா இருக்கு. உப்பும் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ், சூப்பராக. தயிர் பச்சடியில் உப்பு சேர்த்தும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தயிர் பச்சடி உப்பு போடலாம். சூப்பராக இருக்கும். நன்றி நன்றி. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. பிசிபெல்லாபாத் வெறும் சாதம், வடம், கண்ட்ரி எக்ஸ், குக்கும்பர் அண்ட் ஆனியன் பச்சடி, சுட்டாப்பழம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.